ப்ரொஃபஷனலா உங்க ஒர்க்குக்காக வச்சிருக்க அக்கௌண்ட் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் பிரச்சனை இதுதான். ஓனானது கம்மியானதுக்கு காரணம் இது அப்பர் பேங்க். ஃபர்ஸ்ட் பிரச்சனை இதுதான். ரெண்டாவது பிரச்சனை கிளையண்டோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம புரிஞ்சுக்கல. என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா சிம்பிள். நம்ம ட்ரெடிஷனல் வீடியோ அவங்க பார்க்கறது கிடையாது. ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் யார் பார்க்கறாங்கன்னா ரெண்டே ஜீவன் தான் பார்க்கணும். ஒன்று நம்ம வீடியோ எடிட்டர், இன்னொன்னு அப்பா அம்மா. நம்ம கூட பார்க்கறதில்லப்பா, அது கரெக்ஷன் அவங்க சொன்னாலும் தெரியும். ஓ அப்படி இருக்கா, நம்மளே பேருக்கு வாங்கணும், அதான் உண்மை. நம்ம கொடுத்து வந்துருவோம், அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ அவங்க பார்க்கறது அம்மா அப்பா பார்க்கறாங்கன்னா யார் வந்து என்ன செய்யணும் செஞ்சா அவங்க திருப்பி செய்யணும் இருக்கா அவங்க பார்ப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ள பார்க்கறது இல்லை. என்ன காரணத்தால அவங்க பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணத்தால அவங்க பார்க்கறது இல்லை? போரிங், டைம் இல்ல, ஒரே மாதிரி இருக்கு. வேற உங்க அப்பா அம்மா காலத்துல நடந்த அதே அனுமதிக்கிறதா, அதே அந்ததி பார்க்கறதா, அதே அரசாணி கலக்கிறதா, அதே காசி யாத்திரை போனதா, அதே தாலி கட்டுறதா? கரெக்டா? ஏதாவது மாறி இருக்கா? சொல்லு, ஏதாவது மாறி இருக்கா? எதுவும் மாறல. நம்ம இங்க பிரச்சனைனா முறைகள் எதுவும் மாறல, ஷூட்டிங் ஸ்டைல் எதுவும் மாறல. இங்க பிரச்சனை அதான். அது ஒண்ணு சார். ரெண்டாவது வந்து நம்ம லேட்டா போறோம். அது அடுத்த பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை. அடுத்த பிரச்சனை போகும். சரி, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னாடியே சொன்னத திரும்ப சொல்றேன். சோனி தயாரிக்கும் போது குளோபல் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி கேமரா தயாரிப்பாங்களா, இல்ல வெட்டிங் போட்டோகிராஃபிக்கு ஏத்த மாதிரி கேமரா தயாரிப்பாங்களா? குளோபல் ட்ரெண்ட். குளோபல் ட்ரெண்ட் ஒன்னே ஒண்ணுதான். குளோபல் ட்ரெண்ட் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா சினிமேட்டிக். நீங்க எதுக்கு எந்த இண்டஸ்ட்ரி போங்க, ஆட் போட்டா சினிமேட்டிக்கா குவாலிட்டி வேணுமாங்க. சினிமா போனா சினிமேட்டிக்கா இருக்கணும், ஷார்ட்ஸ் எல்லாமே வாங்க. வெட்டிங்க்கு வந்தா நம்ம யாரை எக்ஸ்போசிங் கூட்டாலும் சரி, நம்மள யாரை எக்ஸ்போசிங் கூட்டாலும் சரி, ஒரே வார்த்தை சொல்லிடுவோம், சினிமேட்டிக்கா எடுத்துருக்கோம். கரெக்டா? அவங்க இல்லையா? ஏன் இந்த FX3 FX30 கேமராவே சினிமா லைன் கேமரா? இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டே நம்ம பண்ணு நல்லது. நான் திரும்ப சொல்றேன், என் பழைய ஒர்க் ஷாப் சொன்ன திரும்பவும் சொல்றேன், இதை ஒரு வாரினால சொல்றேன். இதை மாத்தலன்னா பின்னாடி ரொம்ப பிரச்சனை பேச போறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு வீடியோகிராஃபர் போனா என்னென்ன பண்ணுவா நான் லைனா சொல்றேன். நான் ஏதாவது விட்டா எடுத்துக்கிறீங்களா? ஆல்ரெடி நீங்க கேட்டிருப்பீங்க, திரும்ப சொல்றேன். மண்டபத்துக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் வேலை அம்பலா செட் பண்ணுவீங்களா? அம்பலா செட் பண்ண உடனே எம்டி ஸ்டேஜ், ஒரு ஜூம் அவுட், ஒரு பேன் அவுட், ஒரு ஷாட்டா, அதுக்கடுத்து ஆடியன்ஸ் சைடா டெக்கரேஷன் எல்லாம் இருக்கோமா? மண்டபத்துக்கு வெளியே போனா நமக்காக பிள்ளையார மண்டபம் செஞ்சு உட்காந்துருப்பாரா? அவ்வளோ ஃப்ரேம் இருக்குமா? நேம் போர்டு இருக்குமா? அதுக்கப்புறம் மண்டபம் பேர் வந்து ஒரு ஜூம் அவுட், பேன் எடுத்துட்டோம்னா மறுபடியும் மண்டபத்துக்குள்ள வந்தா பண்ணி தெரிச்சு வரைக்கிறாங்க ஒரு ஷாட்டா. அப்புறம் அந்த வீட்டில் யாரும் அந்த மண்டபத்தில் யாரும் இல்லாமல் வயசான குடும்பம் காய்ச்சிருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு க்ளோஸ் ஃப்ரேம் வைப்போம். அது எதுக்கு நமக்கு தான் தெரியும். சரி, அதை எடுத்து முடிச்சுட்டு லக் இருந்தா கெட்டி எடுப்போம். கரெக்டா? கெட்டி எடுக்கும் போது ஒரு பூமர் ஆண்டியை வந்து டைம் ஆயிடுச்சு கோயிலுக்கு போன சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், எலி லைட்டை மட்டும் கூடவே போவோம். கோயிலுக்கு போனா கோயில் திறந்தே இருக்க மாட்டாங்க, வெளியே நிற்போம். சரி, அங்கேயே நின்று கோயிலுக்கு போனோன்னே மாலை மாத்துறது, சாமி கும்பிடுறது, கோயில் சுற்றி வருது, ஊர்வலம் வருது, ஆசீர்வாதம் வாங்குறது, எல்லாம் சமயத்தை முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ள என்ட்ரி. முன்ன அமைதியா வந்துருவாங்க. இப்போ டான்ஸு, சண்டை மேளம், ஸ்மோக்கு, பயலு, நமக்கு என்னெல்லாம் தொந்தரவு கொடுக்க முடியுமோ, நமக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிடுவாங்க. இதை தாண்டி நம்ம அதை எடுத்துருந்தோம். கரெக்டா? நம்ம ஒரு எக்ஸ்போசர் செட் பண்ணி எடுத்துட்டு இருப்போம். திடீர்னு எது புஷ்பான வரும், ஐயோ இதெல்லாம் தாண்டி எடுத்து முடிச்சுட்டு அவங்கள ஸ்டேஜுக்கு அமைதியா ஏற்றிடுவோம். ஏற்றினோட ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே வணக்கம் சொல்ற மாதிரி ஒரு ஜூம் அவுட், லோல ஒரு அப்பு, ஒரு ஃபுல் ஷாட். அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறது கலவர பூமியா இருக்கும். ரெண்டு பக்கத்துல வருவாங்க. ஒரு கடலுக்கு மேல பொண்ணு மாப்பிளே அப்படியே எடுத்துருவாங்க. ஒரு 15 நிமிஷம் கலவர பூமியா அடங்கும். அப்புறம் பொறுமையா வருவாங்க. குரூப் வந்த உடனே ஜூமிங், பேன், ஜூம் அவுட். ஒரு 150-200 குரூப் முடியும். ஃபேமிலி குரூப் வரும். அத்தை, மாமா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாமே இருந்து ஜூமிங், பேன், ஜூம் அவுட். அதுக்கப்புறம் அம்மா அப்பா உட்கார வச்சு நிக்க வச்சு ஜூமிங், ஜூம் அவுட். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை க்ளோஸ் வச்சு அப்புறம் சாப்பிடுறது, எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறது, பொண்ணு மாப்பிள்ளை ஊட்டி விடுறது, அதெல்லாம் முடிச்சுட்டு ரிசப்ஷன்ல க்ளோஸ் அப்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு டே ஓவர்.